நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை தான் கலாய்ப்போம். இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது. நீங்களாம் ஒரு ஆளவே நம்ம மதியல, உங்களுக்குலாம் என்னதுக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நீங்க எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா விளையாடி சின்ன பிள்ளைங்களை வச்சு ஆட்சியை பிடிச்சிங்க. இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டே உட்காந்து கூவுற டிக்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக திக குரூப்லாம் கூவுறாங்க. நீங்களாம் என்ன பண்ணீங்க? சுதந்திர தினத்தை கருப்பு தினமா அறிவிச்சவங்க நீங்க. பாருங்கள் எங்க தலைவர் பாருங்க 15 நாள்ல இதெல்லாம் பண்ணிருக்காருன்னு. ஏன் ஃபேக் நியூஸை பரப்புறதுக்குனே உட்காந்துருப்பீங்களா நீங்க? அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா நடக்கிறது பின்னாடில இருந்து சைட்ல இருந்து நமக்கு ஏதோ சினிமா பாக்குறோம். நீங்க பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அவர் அங்க வந்து குஜராத்ல 3 முறை வந்து சிஎம் இருந்திருக்கிறாரு. பல இடங்கள்ல மோடி அவர்கள் அறியப்பட்டதே அவரோட பேச்சுனாலதான். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அரசு கொண்ட நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுமதி மேகவன் வந்திருக்கிறார்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ பிரதமரை சந்திக்க நேற்று முதல்வர் விஜய் சென்றிருக்கிறார். அதிகமாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கியிருக்காருன்னு. நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஒரு பொக்கையை தரதுக்கு ஒரு 2 நிமிஷம், உட்காருங்கன்னு சொல்றது 1 நிமிஷம், போட்டோ எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம், இப்போ காப்பி கொண்டு வான்னு சொல்றதுக்கு 10 நிமிஷம் முடிஞ்சிடும். இவர் என்ன விஷயம் பேசினான்னு தெரியல. இது வரைக்கும் கம்மியான நிமிடங்கள் பேசிய ஒரே தமிழக முதல்வர்னு செய்தி பதிவாயிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வை? அவர் தான் நம்மகிட்டே பேசுறது இல்லை. அங்கே போய் பிஎம் கிட்ட என்ன பேச போறாரு? இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வைக்கல. அட்லீஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க வேணாம், ஒரு 1-to-1 இன்டர்வியூயாவது வரைக்கும் கொடுத்துருக்காரா? கொடுத்ததில்ல. அப்படி இருக்கும்பொழுது இவர் அங்கே போய் பிஎம் கிட்ட என்ன பேசியிருப்பாருன்ற அப்படி இல்லை. நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை தான் கலாய்ப்போம். இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, என்னதான் பேசியிருப்பாங்க. சரி ஏதோ எழுதி கொடுத்ததையாவது ஏதோ பார்த்துட்டு பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லி நம்ம கலாய்ப்போம். இவர் அதுலேயும் மோசமா அதை விட கம்மியாக 10 நிமிஷம் போயிருக்காரு. நின்றுட்டு ஒரு கும்பிட போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பொக்கே கொடுக்க 2 நிமிஷம், சால்வை போட 2 நிமிஷம், உட்காந்து ஃபோட்டோ எடுக்க 2 நிமிஷம், காஃபியை வாங்கி சாப்பிட ஒரு 2 நிமிஷம், நமஸ்தே ஜின்னு வெளியே வந்திருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு என்ன எதாவது தெரிஞ்சால் தானே பேசுவாங்க. என்ன ஆட்சி, இங்கே என்ன நடக்கணும், எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்க தெரிஞ்சால் தானே இவங்க போய் பேசுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்ததாக அவர் அங்கே வெளியில் பிஎம் அவங்கள பார்க்க போகிறப்ப கூட அங்கே இருக்க ப்ரெஸ் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. சார் என்ன சார் இது பண்ண போகிறீங்க, என்ன கேட்க போகிறீங்கன்னு. அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் அட்லீஸ்ட் இப்போ நம்ம இப்போ இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு இப்போ நம்ம இந்த இன்டர்வியூக்கு வரோம்னா கூட நம்ம இதுக்கு என்ன பேச போகிறோன்ற ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல. அப்போ நீங்கள் பிஎம்ஐ போய் பார்க்க போகிறீங்கன்னா பிஎம் கிட்ட என்ன கோரிக்கை வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட இருக்கும். அட்லீஸ்ட் அதை கூட சொல்ல முடியலையா உங்களால்? நீங்கள் சினிமாவில் பக்கம் பக்கமாக டைலாக் பேசி மனப்பாடம் பண்ணி பேசினவர். அதனால உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அப்ப அது கூட உங்களுக்கு முடியல அப்படின்னா அப்ப என்ன? ஒண்ணு இவருக்கு வந்து அந்த அளவுக்கு பேசுறதுக்கு அரசியல் அறிவு இல்லையா, இல்ல மீடியாக்களை அவ்வளவு கேவலமா நினைக்கிறாரா? நீங்களாம் ஒரு ஆளவே நம்ம மதியல, உங்களுக்குலாம் என்னதுக்கு நான் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அடுத்து இந்த மீடியாக்கள்ல ஒரு என்ன பாத்தீங்கன்னா, நேற்று போயிருக்கிறாரு பிஎம் பார்த்துட்டு உள்துறை அமைச்சர் அவர்களை வந்து பாக்குறதுக்கு நேற்று வரைக்கும் அவர் நேரம் ஒதுக்கியிருக்காருன்ற மாதிரியான சில செய்திகள் வந்துச்சு. ஆனா இந்த டிவி கேன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அமித்ஷாவை சந்திக்க நேரம் ஒதுக்கிய விஜய். எப்படி எவ்வளவு திமிரு பாருங்க இவங்களுக்கு. அவர் வந்து ஒரு தேசத்தோட உள்துறை அமைச்சர், இவர் ஒரு மாநிலத்தோட சிஎம். என்ன இருந்தாலும் புரோட்டோகால்னு இருக்கா இல்லையா? ஸோ இவரை பார்க்க அவர் வந்து நேரம் ஒதுக்கணுமா, இல்லை அவரை பார்க்க இவர் நேரம் ஒதுக்குவாரா? ஸோ இப்போ என்னன்னா இந்த மீடியாக்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இவங்க ஆட்சியை பிடிச்சாங்களே, இவங்களே சேர்ந்து இவங்களை முடிச்சு விட்ருவாங்க போல இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் கேரளா சிஎம் வந்து பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, சதீஷன் அவங்களை பார்த்துருக்கிறாரு, பேசியிருக்காரு. அப்போ நீங்க எல்லாமே சின்ன பிள்ளைத்தனமா விளையாடி சின்ன பிள்ளைங்களை வச்சு ஆட்சியை பிடிச்சிங்க. இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிக்கிட்டே உட்காந்துருந்தா எப்படி? அடுத்து சரி உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறாரு ராகுல் காந்தி, நாங்க பயங்கர தோஸ்து மேரா தோஸ்துகன்னு இருந்தீங்க. அங்க போய் ராகுல் காந்தி அவர்களையும் பார்க்கல, சோனியா காந்தி அவர்களையும் பார்க்கல, கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன இவருக்கு என்ன பிளானிங் இருக்கு, என்ன செய்யறாரு, என்ன அரசியல் கொள்கைகள்? ஒரு பிளான் போட்டா அதுல என்ன பிளானு, அதுல யார் யாரை பார்க்கணும், என்ன புரோட்டோகாலு, எதுவுமே தெரியாம இவங்க வந்து இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாலுமே ஒரு மாதிரி பயமா இருக்கு. தமிழக மக்கள் வந்து எப்படி விளையாட்டுத்தனமா போற போக்குல இப்படி ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றத நினைக்கும் பொழுது அப்படியே ஒரு அச்சமா தான் இருக்கு. வழக்கமான கோப்புகள் வழங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்தே மாதரத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கோம். இது மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி மேகதாதுவை பற்றி பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம், எல்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் அவரே பார்த்து படிச்சுப்பார் அவர் அப்படின்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர் கையில் கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு பத்திரிகையாளர் சந்திப்பு பதிலாக அவர் ட்விட்டில் வேணால் போடலாம், இதெல்லாம் தான் நான் பேசணும், இதெல்லாம் தான் செய்யணும். ஏன்னா ட்விட்டில் அவர் பண்றது கிடையாது, அவர் அட்மின் வச்சிருப்பாரு, அவங்க பக்கம் பக்கமா டைப் பண்ணி போடுவாங்க. ஏன்னா சட்டசபையிலே எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டா வீட்டுக்கு போய் ட்வீட்ல பதில போடுறா அப்படிம்பாரு அட்மினுக்கு. அதான் தெரியும் விஜய் அவர்களுக்கு. வந்தோட ட்வீட் போடுவாரா இருக்கும். இன்னொன்று வந்தே மாதரம் நீங்கள் சொன்னீங்க. வந்தே மாதரம் தெளிவுபட நம்மளோட உள்துறை அமைச்சகத்தால் டைரக்ட் பண்ணப்பட்டுச்சு. எல்லாருக்கும் இந்தியா முழுக்க
தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க சுற்றறிக்கை வந்திருக்கு. பிரசிடென்ட் அவர்களோ கவர்னர் அவர்களோ பங்கேற்கிற நிகழ்ச்சிகள்ல முதல்ல வந்தே மாதரம் பாடப்படணும், அப்புறம் வந்து தேசிய கீதம் பாடப்படணும், அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற அவங்களோட இது ஸ்டேட் இது வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க தமிழக அரசு சார்பு நடத்துற நிகழ்ச்சியில எடுத்தோன்னா தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டு போங்க, யாரும் கேட்க போறது இல்ல. கவர்னர் வந்திருக்காருன்னா அவர் கவர்னர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில அப்ப அப்படிதான் பாடி ஆகணும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்தே மாதரம் வந்து இந்த அவங்க அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு சமஸ்கிருத மொழி அப்படிங்கிற மாதிரி, அது ஒண்ணு இந்தியோ சமஸ்கிருதமோ கிடையாது, அது வந்து வங்காள மொழியில இருக்கு. இன்னொன்னு நம்ம என்ன, நீங்க கப்பலோடைய தமிழன் படம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. வந்தே மாதரம் வந்தே மாதரம் நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க. இப்போ வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்து நம்ம தேசத்துக்கான விடுதலைக்கான குரல். அதுல என்ன மொழி உங்களுக்கு வந்துச்சு, என்ன உங்களுக்கு பின்னாடி வந்துச்சுன்றது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அடுத்து அதெல்லாம் கூவுற டிக்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக தீகா குரூப்லாம் கூவுறாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? சுதந்திர தினத்தை கருப்பு தினமா அறிவிச்சவங்க நீங்க. உங்களுக்கும் தேசப்பட்டிருக்கு என்ன சம்பந்தம்? நீங்க ஏன் நடுநடுல வந்து லாலி வண்டியில ஏறுறீங்க கோமாளிகளாங்கிற மாதிரி? இதுல நீங்க என்ன பேசுறீங்க? தேசத்துக்கான இதை பத்தியோ இல்ல இந்த தமிழ்நாட்டை பத்தியோ நீங்க ஏதாவது ஒரு திரும்ப கேள்வி போட்டீங்களா? சுதந்திர போராட்டத்துல நீங்க என்ன பங்கேற்றீங்க? சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடியை பறக்க விடுங்கன்னு சொன்னார் தானே ஈவேரா? அப்ப நீங்க அந்த குரூப்ல வந்தவங்க, நீங்க என்ன வந்தே மாதரத்தை முதல்ல பண்ணா உங்களுக்கு என்ன, ரெண்டாவது பண்ணா உங்களுக்கு என்ன, அது எந்த மொழியில இருந்தா உங்களுக்கு என்ன? உண்மையான சுதந்திர போராட்ட தியாகிகள் அத்தனை பேரும் சாகிற வரைக்கும் உயிர் போற வரைக்கும் வந்தே மாதரம்னு சொன்னாங்க, ஜெய்ஹிந்த்னு சொன்னாங்க. அப்ப அப்படி இருக்கும்பொழுது நீங்க எங்க இருந்து இதுல வந்து மொழி வந்துச்சு அப்படின்றது வந்து ஒன்றும் புரியல விஷயம். ஏன் அமித்ஷா வந்து விஜயை சந்திக்க மறுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன புரோட்டோகால்? இவங்களுக்கு முதல்ல புரோட்டோகால் தெரியுமானே தெரியல, ப்ராப்பரான பர்மிஷன் இவங்க இது பண்ணாங்களான்றதே தெரியல. இவங்க தான் எல்லாமே இப்படிலாம் எகனைக்கு மகனையா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எப்படி ப்ராப்பரா போய் அப்ரோச் பண்ணி ஹோம் மினிஸ்டர் பார்க்கணும்னா அதுக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி இவங்க ஃபாலோ பண்ணாங்களா என்ன, இது இது வரைக்கும் எதுவுமே தெரியல. திருப்பி சிஎம்ஏ வாயை திறந்தாதான் அது என்னன்றது விஷயம் தெரியும். அவர் வாயை திறக்க போறது கிடையாது. அதனால அதை பத்தி நம்ம வேணா யூகங்கள் அடிப்படையில் பேசிக்கலாம். பாருங்க முத நாளே இவங்க எல்லாம் கலாச்சு விட்டாங்க, மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்காங்க, எப்படா மரியாதை பசங்க எல்லாம் எதுக்கடா பார்க்கணும் அப்படின்னு இப்படி நம்மளா யூகத்துல ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கலாம். இல்ல அங்கிட்டு இருக்கிறவங்க சொல்லலாம், பாருங்கள் பாசிச அரசு எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாருங்க, எங்க தமிழக சிஎம் புறக்கணிச்சுட்டாங்க, இப்படி நீங்க வாய்க்கு வந்து அவளை வச்சு மென்னுக்கிட்டு கிடக்கலாம். ஆனா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அரசியல் இருக்க புரோட்டோகால், ஏன்னா நம்ம வந்து முத ஆட்சி அமைக்க போனப்பயே கவர்னரை போய் பார்க்க போனாரு. ஒரு கவர்னரை போய் நீங்க பார்க்க போறீங்கன்னா முதல்ல கவர்னர் அவர்களுக்கு நம்ம தான் வணக்கம் தெரிவிக்கணும், அப்புறம் தான் அவர் வணக்கம் வைப்பாரு. இவர் சும்மாவே போய் நிக்கிறாரு, இவர் வணக்கம் வைக்கல, கவர்னர் முதல்ல வணக்கம் வச்சுட்டாரு. அதே போல கவர்னரை பார்த்தோம்னா நம்ம தான் முதல்ல சால்வ் எடுத்துட்டு போய் போத்தணும், அவருக்கு வந்து ஏதோ ஒரு பொக்கேவோ இல்ல ஏதோ ஒரு மெமரண்டமோ கொடுக்கணும். இவர் எதுவுமே பண்ணல. கவர்னர் வந்து இவருக்கு சால்வை போட்டு கவர்னர் ஒரு மெமரண்டம் கொடுத்து அனுப்புறாரு, கிளம்பி போப்பா, என்னப்பா பண்றது, உங்களுக்கு ஓட்ட போட்டு வச்சிருக்காங்கன்னு. ஸோ அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப நான் வந்து சிஎம் கேண்டிடேட் கிடையாது, எம்எல்ஏ கேண்டிடேட் கூட கிடையாது. நமக்கு இது தெரியுதுன்னா ஒரு சிஎம் ஆனவருக்கு இது தெரியணுமா இல்லையா? சரி, அவர் கூட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இதை வழி நடத்தணுமா இல்லையா? அப்ப யாரை நீங்க கூட வச்சிருக்கீங்க, எப்படி வழி நடத்துறவங்களை கூட வச்சிருக்கீங்க? சின்ன சின்ன புரோட்டோகால் உங்களுக்கு தெரியலனா ஹோம் மினிஸ்டர் பாக்குற அளவுக்கு புரோட்டோகால்லாம் இவங்க எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க கேள்வி. பாத்தீங்கன்னா அவர் கூட போனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட் ஜெகதீசன் இது போன்றவர்கள்லாம் உள்ளே போயிருக்காங்க. ஏற்கனவே அவர் கவர்னர் சந்திக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கூட வந்து திரைப்பட தயாரிப்பாளர் கிரானைட்டு அதிபர்கள் போயிருக்காங்க, விஷ்ணு ரெட்டி. இப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க, ரூட் ஜெகதீசன்லாம் போறாரு. என்ன காரணம் இப்படிலாம் ஒரு மாதிரி? அதாவது யாராவது முக்கியமான அமைச்சரவையில் இருக்கிறவங்க கூட போவாங்கன்னு பேரு, இல்லை யாரும் நம்ம தமிழகத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கிறவங்க கூட போவாங்க, இல்லை நிதி அமைச்சர் போவாங்க அப்படின்றது பேரு. இவர் வந்து அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் ஃப்ளைட்டில் கூட போயிருக்காருங்கிறாங்க. அடுத்து ஒரு ரூட்டு கேப்லாம் போயிருக்குதுன்னா, ஏன்னா அந்த ரூட் மாஃபியா இல்லைன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. தினந்தோறும் டிவிக்கே பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம 2 தடவைக்கு 3 தடவை கூகுளில் போய் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ரூட் மாஃபியா உள்ளே பூந்துக்கிட்டு, நீங்கள் ஒரு சிம்பிளான விஷயம் பாருங்கள், இந்த கோவையில் அந்த ஒரு குழந்தைய வந்து படுகொலை செய்கிறாங்க, அதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த மேடம் வந்து அதில் சிரிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. முதல் விஷயம் என்ன பண்ணாங்க, அது சிரிச்சவே இல்லை, அது ஏஐன்னு சொல்லி முதல்ல பரப்பினாங்க. அது ஏஐ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பரவுச்சு. நம்மளே என்ன நினச்சோம், ஓகே அது ஏஐ போல இருக்கு அப்படின்னு கடந்து அடுத்து ஒரு இதை என்ன பரப்புறாங்கன்னா, பாருங்கள் எங்கள் தலைவன் சிஎம் அந்த அம்மா வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் பரவுது. என்னது இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போய் தேடி பார்த்தோம்னா அது ஃபேக்கு அப்படின்னு. அப்போ எந்த நியூஸை ஃபேக்கா போடணும்? நான் உண்மையாலுமே உன் தலைவர் வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காருன்னா நீ அதை அப்ரிஷியேட் பண்ணு. பாருங்கள் எங்க தலைவர் பாருங்க 15 நாள்ல இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. ஏன் ஃபேக் நியூஸை பரப்புறதுக்குன்னே உட்காந்துருப்பீங்களா நீங்க? ஃபேக் நியூஸ் அவர் செய்யாததை செஞ்சே நீங்க எப்படி பரப்பீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, கேரளால இந்த ரீல்ஸ் ஓடுது, நார்த் சைடில் ரீல்ஸ் ஓடுது, இந்தியில ஓடுது. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்தியா முழுக்க தப்பான ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு அப்படின்னே ஒரு பெரிய குரூப்பை வச்சுக்கிட்டு அந்த குரூப்பை கூடவே சேர்த்துட்டு சுத்துறீங்க அப்படின்னா பல மீடியாக்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க, பல யூடியூப் சேனலில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஜெகதீஷ் அவர்களை ரூட் மாஃபியான்னு ஒன்று வச்சு நடத்துறாரு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அவரை கூட்டிகிட்டு சுத்துறீங்கன்னா அதுதான் நான் முன்னாடி சொன்னதுதான், விஜய் அவர்களுக்கு புரோட்டோகால் தெரியல, ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரியல, யாராவது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்னு தெரியல, ப்ரெஸ்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. சரி ப்ரெஸ் மீட் தான் வைக்க வேணாம், 1-to-1 இன்டர்வியூவாவது கொடுக்குறாரா அப்படின்னா அதுவும் அவருக்கு கொடுக்க தெரில.
இல்லைங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறதுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பிரதமர் மோடியே வந்து பத்திரிகையாளர் புறக்கணிக்கிறாரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் மேடம். அது இப்பதான் சார் புறக்கணிக்கிறாரு. நீங்க மோடி அவர்களோட ஹிஸ்டரி இவங்களுக்கு இந்த டிவிகே குரூப்ஸுக்கு வரலாறும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. கட்சி ஆறதுக்கு முன்னாடி. நீங்க பாரத பிரதமர் மோடி அவர்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்க வந்து குஜராத்ல 3 முறை வந்து சிஎம் இருந்திருக்கிறாரு. பல இடங்கள்ல மோடி அவர்கள் அறியப்பட்டதே அவரோட பேச்சுனால தான். பேச்சு திறமையால தான். அவர் பார்க்காத பிரஸ் மீட் கிடையாது. அவர் கொடுக்காத இன்டர்வியூ கிடையாது. எல்லா இடங்கள்லயும் உலக நாடுகள்ல முதற்கொண்டு ஐநா சபையில முதற்கொண்டு அவர் போய் பேசிட்டு வருவாரு. அப்போ மோடி அவர்கள் அறியப்படுறதே அவரோட பேச்சுனால தான். பல இடங்கள்ல குறிப்பு எதுவும் இல்லாம பேசுவாரு அப்படிங்கிறது தான் அவரோட சிறப்பு. அது மட்டும் கிடையாது. இப்ப 2024 எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அப்போ கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பிரஸ் மீட்டை கொடுத்தாரு. யாரு? பாரத பிரதமர் மோடி அவர்கள். அவர் எதனால மீடியாவை புறக்கணிக்கிறாருன்னா, மீடியாக்கள் முழுக்க முழுக்க பாரத தேசத்துக்கு எதிராக உட்காந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, நான் என் மக்கள்கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன்றதுனால தான் அவர் வந்து மனதின் குரல் மன் கி பாத்னு ஒன்று ஆரம்பிச்சு அவர் அது மூலியமா மக்கள் கிட்ட என்ன பேசணுமோ அதை நேரா பேசிட்டு போயிட்டு அதே மாதிரி கூட விஜய் நினைச்சிருப்பாரு முழுக்க முழுக்க பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. 1 to 1 கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க உங்களுக்கு யார் ஃபேவரா இருப்பாங்களோ அவங்கள கூட்டு வச்சு 1 to 1 இன்டர்வியூ கொடுங்க. 1 to 1 இன்டர்வியூக்கு தயாரா இல்லையே. ஒரு பாரத பிரதமர் 3 முறை சிஎம் இருந்து திரும்ப இப்ப 3வது முறை பிஎம் இருக்கிற ஒருத்தர் கூட இப்ப இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மக்களை சந்திக்கிறதுக்காக எல்லா இன்டர்வியூ கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 24 சேனல்களுக்கு வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்ப நீங்க எப்படி அவர் வந்து பிரஸ் புறக்கணிக்கிறான்னு சொல்லலாம்? நீங்க ஓபன் பிரஸ் மீட்ல நீங்க ஏதாவது கச்சராவா கேட்பீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்கள்ட்ட நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்றத. ஏன்னா நீங்க யாராவது தேசத்துக்காக பேசுறீங்களா? அதே பிரச்சனை விஜய்க்கும். என்ன பிரச்சனை? தேவையில்லாத கேள்வி கேட்பீங்க, ஏதாவது அவருக்கு டேமேஜிங்கா நீங்க செயல்படுவீங்க, உங்களுக்கு எகெயின்ஸ்டா மீடியா. இத மோடி அவர்கள் வந்து இப்பதான் அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இவர் இப்பதான் சிஎம் வந்திருக்காரு. நீங்க இப்பயே என்ன பிரஸ் மீட் வைக்கலையா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு சின்ன வீடியோ, கரூர் வீடியோ போட்டார்ல, கரூர் சம்பவத்துக்கு அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாவது பெரம்பூர் மக்களுக்கு நன்றி, திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி, எனக்கு ஓட்டு போடணும் ஒரு வீடியோ போட்டாரா? அந்த பகுதி மக்களுக்கு போய் நன்றி சொன்னாரா? நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் மேல சாரி நம்ம எக்ஸ் சிஎம் அவர்கள் மேல வந்து நம்ம 1000 விமர்சனம் வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அவர் அந்த தொகுதியில தோத்து போனாரு. ஆனா என்ன பண்ணாரு? குளத்தூர்ல போய் நன்றி தெரிவிக்க போனார்ல. நீங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க மக்கள். எத்தனை தொகுதிக்கு நீங்க போய் நன்றி தெரிவிக்க போனீங்க? இல்ல நன்றின்னு ஒரு வீடியோ போட்டீங்களா? தமிழக மக்களுக்கு நன்றி, இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் எதிர்பார்க்க கூட இல்லைங்க, நாங்களாம் நினைக்காத ஒரு வெற்றியை நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தமிழக மக்களுக்கு ஒரு நன்றி சொன்னாரா? இதெல்லாம் ஒரு என்னங்க, இதெல்லாம் ஒரு பேசிக் மேனர்ஸ் தானே, ஒரு பேசிக் புரோட்டோகால். ஆமா. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது எல்லாம் வந்து தொழில் முனைவோர் வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம வந்து பல ஆண்டு காலமாக அரசியலை ஃபாலோ பண்ணுறோம், அரசுகளை ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு தெரிந்தவரை தொழில் முனைவோர் அமைச்சர்கள் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாக இருந்தாலும் சரி, அந்தந்த கம்பெனிஸ் போயிட்டு அங்கே சிஇஓ அவங்கெல்லாம் பார்த்து அவங்கள சந்தித்து இது மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லும்போது அவங்க பல்வேறு விஷயங்களை சொல்லுவாங்க. இது மாதிரி கரண்ட் இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல. எந்த ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட சிஇஓவும் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. நீங்க ரீல்ஸ் போடுறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு கீழே இருக்க அந்த டிவி கேம்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க ஃபயர் விட்டுட்டு இது பண்றதுக்கு. நீங்க உண்மையாலுமே ஆட்சி நடத்தல, நீங்க இன்ஸ்டாலே தான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உண்மையாலுமே அப்படி பண்ணணும்னா நீங்களே போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கீழே ஏகப்பட்ட இவங்க இருக்காங்க, டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்கள அனுப்பி முக்கியமான பெரிய பெரிய இதுல இருக்கிறவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதை நாங்க சார்ட் அவுட் பண்றோம் அப்படின்றத நம்ம சொல்லி, ஓகே, லேண்ட் உங்களுக்கு எடுக்கிறதுல உள்ள பிரச்சனையா இருக்கா, ஓகே, இதுல நாங்க சப்சிடி உள்ள ஹெல்ப் பண்றோம், இங்க வந்து வாட்டர் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, ஓகே, நாங்க இங்க இருந்து உங்களுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம், இல்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, ஓகே, நாங்க இதுல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு நாங்க ரோடு போட்டு தரோம். சோ இப்படிலாம் சொல்லி தானே குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் இன்னைக்கு வந்து ரோடு போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க உத்தரப்பிரதேசல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. இன்னைக்கு இங்க ரோடு எப்படி இருக்கு? இன்னைக்கு நம்ம ரோடெல்லாம் வந்து நிலால இருக்க மாதிரி குண்டு குழிமா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ரோட்ல வந்து ஃபிளைட் இறக்குறாங்க, அந்த அளவுக்கு ரோடு போட்டு வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இங்க உங்களுக்கு அது மாதிரி வேணும்னா, நான் என்ன சொல்றேன், நீங்க உங்களுக்கு அரசியல் தெரியல, புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஐஏஎஸ் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கணும், சார் இதை என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன மெத்தடுன்னு கேட்டு அவங்க கைட் பண்ணுவாங்க. அதை நீங்க செய்யணும். எல்லாரும் முழுக்க முழுக்க ஒன்றும் இல்லை, ஒரு ஆய்வுக்கு போறாங்க. நம்ம இதுக்கு முன்னால என்ன பண்ணுவோம், ஆய்வுனா ஒரு போட்டோ வரும், நம்ம அதுக்கே என்ன சொல்லிட்டு இருந்தோம், திமுகவுக்கு என்னையா இவங்க விளம்பர மாடல் ஆட்சி நடத்திட்டு போறாங்க. இங்க என்னன்னா சிஎம் வந்து பேசிட்டு இருக்காரு, சிஎம் பேசிட்டு இருக்கே ஒருத்தர் வந்து செல்ல வச்சு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. இப்போ சிஎம் கூட கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை எவ்வளவு பேசிட்டு இருக்கலாம். அந்த லேடி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க, அந்த கமிஷனர் நடவடிக்கையே எடுக்கல, இந்த மாதிரியான இது அந்த லேடிக்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆகலாம். அப்ப நீங்க எந்த மாதிரியான ஒரு விபரீதமானதுக்கு போயிட்டு இருக்கீங்க? தமிழகத்துல நீங்க என்ன பதவி பிரமாணம் எடுத்திருக்கீங்க? கான்ஃபிடென்ஷியலான விஷயங்களை வந்து நான் வெளியில சொல்ல மாட்டேன், அது என்னோட உறவினர்களை என் வீட்டுல இருக்கவங்களா இருந்தா கூட சொல்ல மாட்டேன்றதான் பதவி பிரமாணம். நீங்க அங்க உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அந்த அம்மா ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயத்த சொல்லிட்டு இருக்கு, பாவம் அந்த அம்மாவுக்கு தெரியல இவர் பக்கத்துல ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கேட்ட என்ன சொல்றாரு, சிஎம் சார்ட்ட கேட்டுட்டு தான் எடுத்துங்கிறாரு.
என்ன மாதிரியான மனநிலை இது? ஏங்க ஒரு சிஎம் கிட்ட போய் நீங்க 1 to 1 வந்து ப்ராப்ளம் பேசிட்டு இருக்கப்போ நீ போட்டோ எடுத்துக்கோ, சிஎம் சார் கூட போட்டோ எடுத்துக்கோ, எல்லாரும் அங்க போய் நீங்க சிஎம் சாரை பார்த்தோம், எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு ரீல்ஸை போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா நடக்கிறது பின்னாடில இருந்து சைட்ல இருந்து நமக்கு ஏதோ சினிமா பாக்குற மாதிரியே இந்த வடிவ சொல்ல பாருங்க, நமக்கு ஏதோ கடல்ல நடுவுல போய்கிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி. சினிமா பாக்குறவங்க எப்படி 3 நாள் கேமராவோட போவாங்களான்னு தெரியல. இந்த ஆங்கில இருந்து ஒன்று வருது, ஒருத்தர் திடீர்னு என் பொண்ணை காணோம் அப்படின்ட்டு, பொண்ணை காணாங்கிறதுல இருந்தே வீடியோ ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தர் பொண்ணை காணான்னு சொல்ல வரப்போறானே நீங்க வீடியோ 1 minute ரெடியா வச்சிருக்கீங்களா? இந்த சொன்னாங்க ஸ்கூலுக்கு போன பொண்ணை காணோம், ஸ்கூலே திறக்கலடா. என்ன அநியாயமா இருக்கு? இந்த சேனல்ல எல்லாம் பிரைவேட் சேனல்லாம் கண்டென்ட் எடுத்து ரெடி பண்ணி ரீல்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி இவங்க கண்டென்ட் எடுத்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்களா என்னன்றது புரியல. அப்போ பாக்குற மக்களுக்கு என்னன்னா, நீங்க உங்க ஃபேன்ஸுக்கு வேணா அப்படியே எல்லாரும் விஜயோட ஃபேன்ஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய் அவர் மக்களுக்கு ஒரு நேரத்துல சலிப்பு உண்டாயிரும். இந்த மாசம் நீங்க 1000 ரூபாய் போட்டு விட்டீங்க, அதுக்கே எல்லாம் முணுமுணுன்னு இருக்காங்க. இப்ப இந்த அடுத்த மாசம் இப்ப வந்துருச்சு, அடுத்த மாசம் இப்ப பிறந்துருச்சுன்னா நீங்க இந்த 2500 ரூபாய் போடல அப்படின்னா அதுக்கப்புறம் அவருக்கு தெரியும் இதோட பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு. அடுத்த 6 சிலிண்டர் தரேன் இருக்கிறாரு. இன்னைக்கு ஆல்ரெடி உலகமே பிரச்சனையா இருக்கு கேஸ் சிலிண்டருக்கு. இந்தியாவுக்குள்ளே எரிவாயு மிச்சம் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு பிரதமர் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் எப்படி கொடுப்பாரு இவரு? இது இவருக்கு முன்னாடி இருக்க மிகப்பெரிய சவால். அதுக்கு அடுத்து தாலிக்கு தங்கம் என்ன செய்ய போறாருன்றது தெரியல. ஒருவேளை இப்ப இந்த மேகதாது அன்னைக்கு வந்து மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதின மாதிரி இதுக்கும் தாலிக்கு தங்கம் வந்து மோடி அவர்கள் தங்கம் வாங்க வேணும்னு சொல்லிட்டாரு 1 வருஷத்துக்கு, அதனால 1 வருஷத்துக்கு இதை நிலுவையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான்றது தெரியல. அடுத்து இந்த மேகதாது அணைக்கும் பாருங்க, நீங்க சொல்லியிருந்தீங்க பிஎம் கிட்ட போயிட்டு அந்த கோரிக்கையில இது ஒண்ணா வச்சிருக்கேன் அப்படின்னு. இதுவும் பாருங்க நாங்க தான் அடுத்த திமுகங்கிற மாதிரியான வேலை இது. அங்க யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா? கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இங்க காங்கிரஸ்ல 2 அமைச்சர்கள் கொடுத்து வச்சிருக்கீங்க. கூட்டணியில திமுக கூட்டணியில இருந்துச்சு, நீங்க அமைச்சரே கொடுத்து வச்சிருக்கீங்க 2 அமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்க காங்கிரஸ்ல டைரக்டா பேச மாட்டீங்களா? மோடி அவர்களுக்கு கடிதம் தான் நீங்க எழுதலாம், ராகுல் காந்திக்கு போனை போட்டு பேசலாம், மச்சான் என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கலாம்ல. நீங்க எத்தனை ஆண்டு கால பாரம்பரியமான பழக்கம் உங்களுக்கும் அவருக்கும். எப்பயில இருந்து வந்து அவர் உங்களை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. கரூர் ரிஷிக்கெல்லாம் உங்களுக்கு தானே அடிச்சாரு, அவர் ஸ்டாலின் அவர்கள் கூட அடிக்கலையே. அவ்வளவு பழக்கமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எங்க தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கு, மேகதாது அணையை அவங்க கட்டக்கூடாது, பூமி பூச்சை போடுறேன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆய்வு பண்றேன்னு நிறுத்தணும் அப்படின்னு ஏன் கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸ் நீங்க பேச மாட்டீங்களா? இங்க தமிழ்நாட்டுல 2 அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்கல்ல மிச்சர் தின்னுக்கிட்டு, அந்த 2 அமைச்சர்களும் பேச மாட்டாங்களா? அப்ப எங்க தமிழக மக்களோட ஓட்டு வேணும். எங்க தமிழகத்துல நீங்க வந்து அமைச்சர்களா உட்காந்துருப்பீங்க, ஆனா தமிழக நலனா காவு கொடுப்பீங்களா? அப்ப நீங்க காங்கிரஸ்ல பேசல, கர்நாடகா காங்கிரஸ்ல பேசணும்ல. அப்ப மக்கள் பாத்துக்கணும், எப்பெல்லாம் கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி வருதோ அப்பெல்லாம் நமக்கு காவிரி பிரச்சனை வருது. அப்ப நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ்ங்கிறதே தமிழ்நாட்டுக்கு கேடான ஒண்ணு, இவங்க எப்ப வந்தாலும் நமக்கு காவிரி பிரச்சனை இழுத்துட்டு வந்துருவாங்க அப்படிங்கறத தெளிவுபட புரிஞ்சுக்கணும். இதனால விவசாயிகள் பாதிக்கப்பட போறாங்க. இவர் என்ன சொன்னாரு விஜய், நான் சும்மா மாண்புமிகு அவர்களே இவர்களே அப்படின்னு பேசிட்டு போறது, கடிதம் எழுதுறதெல்லாம் இருக்காதுன்னு. இப்ப இவர் வந்தால இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் அதுதான் ஃபர்ஸ்ட் போராட்டமா ஆரம்பிச்சாரு. இப்போ அங்கே கூட பார்த்தீங்கன்னா தொழில்பேட்டையை தொடங்க போகிறோம், பரந்தூர் விமான நிலையம் வராது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட நடவடிக்கைகள் இப்போ கொஞ்சம் அது போன்ற விஷயங்கள் நல்லா தானே மேடம் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கேட்டிருக்காரு. பரந்தூர் உங்களுக்கு ஒரு விஷயம் அதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விமான நிலையம் தமிழ்நாட்டுக்கு வரணும், இடம் யாருங்க கொடுக்குறோங்கிறது தமிழக அரசு தான் கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? பரந்தூர் இப்ப நீங்க வந்து போன தடவை திமுக பிரச்சனை சொல்லி அங்க போய் நின்று நீங்க இது பண்ணீங்க. சரி, இப்ப பரந்தூர் வந்து முழுக்க முழுக்க விவசாய பூமி ஏரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்த டிராப் பண்ணிட்டு வேற இடத்த கொடுங்க, நீங்க முடிஞ்சு போச்சுல்ல. இதுல மோடி அவர்களுக்கு போய் நீங்க என்ன கடிதத்தை கொடுக்குறீங்க? இதுவே பாருங்க, நீங்க கொடுத்தது எல்லாமே சொத்தையும் சொல்லையுமா இருக்கு, எல்லாத்துக்கும் பதில் உங்ககிட்டே இருக்கு. மேகதாது நீங்க தான் முடிவு பண்ணும், காங்கிரஸ் கிட்ட பேசணும். அடுத்து அதே போல இந்த வந்தே மாதரம், இதுல பேசுறதுக்கே ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி உங்க சுற்றறிக்கை அனுப்பியாச்சு. நீங்க தமிழக அரசு நிகழ்ச்சியில வந்தே மாதரம் பாடணும், உங்களை யாரும் சொல்ல போறது இல்ல. அதே போல இப்ப நீங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு முடிவு விஜய் அவர்கள் தான் எடுக்கணும். எதுக்கு நீங்க அவங்க மோடி அவர்கள்ட்ட போய் பாக்குறீங்க? மோடி அவர்களை போய் பார்க்க வேண்டிய ரீசன் அதுக்கு என்ன அவர்கிட்ட கேட்கணும்னே உங்களுக்கு தெரியல. ஐயா எங்களுக்கு இந்த நிதியை எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இதுக்கெல்லாம் நிதி வேணும், எங்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் வேணும், எங்களுக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபண்டு வேணும், இப்படி போய் நின்று கேட்கறத விட்டுட்டு நீங்களே முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துக்கே போய் அவர்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப அதை பார்த்துட்டு அவர் என்ன நினைப்பாரு? ஆனா என்னப்பா சோட்டா பையா உன்னை வச்சுட்டு என்னப்பா பண்றது அப்படின்னு சிரிச்சிருப்பாரு. வேற என்ன நினைச்சிருப்பாரு? இன்னொரு விஷயம் மேடம், இந்த மின்வெட்டு எப்பவும் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல மின்வெட்டு அதிகமாகவே இருக்கும். எங்க அண்ணனே பவர் சார், அப்புறம் எதுக்கு சார் தமிழ்நாட்டுக்கு பவர்? டிவி கேன்ஸ்லாம் விசிறி வச்சு விசிறிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. எங்க அண்ணன் அப்படியே நீங்க கரண்ட் போயிடுச்சுன்னா செல்போன்ல எல்லாருக்கும் விஜய் போட்டோ போட்டு கொடுத்துருங்க. விஜய் பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்கும் அப்படியே கரண்ட் வந்த மாதிரி இருக்கும், அப்படியே ஜில்லு ஏசியில் வந்த மாதிரி இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பாங்க எல்லாம். எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு கேட்டா என்ன சொல்றாங்க பாருங்க. இன்ஸ்டாகிராம் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? திமுக காரங்க தான் எல்லா இபி ஆஃபீஸ்ல இருக்காங்களாம், அவங்க தான் எல்லா இடத்துலயும் கரண்ட்டை கட் பண்றாங்களாம். அப்ப விஜய் கையில கவர்னன்ஸ் இல்லையா? யார் மின்சாரத்துறை யாருக்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு. அப்ப ஏன் மின்வெட்டு ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்ப போன வாரத்துல எங்க வீட்டுல முத நாள் நைட்டு போச்சு கரண்ட், அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வரல கரண்ட். அப்ப இந்த மின் நுகர்வோர் மையம் இருக்கு பாருங்க, அதுக்கு கால் பண்ணா, இதுக்கு முன்னாடி கால் பண்ணோம்னா
கால் பண்ணி கட் பண்ணிட்டு நம்மளோட அந்த ஒரு அந்த குறுஞ்செய்தி நம்மளோட அந்த புகார் என்னன்னு நோட் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம திருப்பி கால் பண்ணோம்னா அந்த புகார் என்ன சொன்ன உடனே இமீடியட்டா என்ன ரீசன் சொல்லிடுவாங்க. மேடம் எங்களுக்கு இபி ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணோம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான், ஒயர் பவஞ்சிருச்சான், இல்லை ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க. எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் 5 மணி ஆயிரும் மேடம், 3 மணி ஆயிரும், 1 மணி நேரத்தில் வரும்னு. நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்கள் தெருவில் ஃபுல்லாக வரல. என்ன ரீசன் யாருக்குமே தெரியல. இபி ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலங்கிறாங்க. நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம ஒரு நிர்மல்குமார் அவர்களை டேக் பண்ணியும் போட்டிருந்தேன் ட்விட்டரில். என்னங்க இது நாள் நைட்டில் இருந்து அடுத்த நாள் வரைக்கும் கரண்ட் இல்லை, இந்த வெயில் காலத்தில் அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் நீங்களாம் இருப்பீங்களா? எங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கூட வரல. என்னங்க ஆட்சி நடக்குது இப்போ? நீங்க திமுகன்னு சொல்லிவிட்டு நீங்க இப்படி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க கையில கண்ட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கூட நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன். அப்ப நான் அது வீடியோவும் போட்டிருந்தேன். நிறைய மக்கள், எங்க பகுதி மக்கள் எல்லாரும் கால் பண்ணாங்க. எந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் அடுத்த நாள் சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் வந்துச்சு கரண்ட். இப்படி எல்லா இடங்கள்லயும் மின்வெட்டு, பல இடங்கள்ல பவர் ஃபிளக்சுவேஷன் அதெல்லாம் கேட்டா ஏற்கனவே விட்டு சென்ற அரசு இப்படி போயிடுச்சு, அது நாங்க அந்த நிர்வாகத்தை சரி செய்வதற்கே ரொம்ப நேரம் ஆகுதுன்றாங்களே. ஏங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாம் கரண்ட் கட் ஆகல இல்லைங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே கரண்ட் கட் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இபி காரங்க எல்லாரும் திமுக காரங்க அப்படின்றாங்க. அப்போ எப்படி நீங்கள் ஆட்சி பண்ணுவீங்க? அப்படி பார்த்தா அரசு அலுவலகத்தில் எல்லாம் திமுக காரங்க தான் இருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் திமுக காரங்க தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நாங்கள் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் பாதி பேர் திமுக காரங்களாக இருப்பாங்க, ஐபிஎஸ்ல பாதி பேர் திமுக காரங்களாக இருப்பாங்க, நீதித்துறையில் எவ்வளோ பேர் வந்து திமுக காரங்களாக இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தானே நீங்கள் ஆட்சி பண்ணணும், எல்லாரையும் உங்கள் கிரிப்பில் கொண்டு வரணும். ஏங்க எல்லாருமே திமுக காரங்களா இருக்காங்க, எங்களை எதுவுமே ஆட்சி பண்ண முடியலங்க அப்படின்னா அப்போ அது தெரியாமலே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களா? இப்போ கலைஞர் அவர்களை வந்து சொல்லுவாங்க, அவர் எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ எல்லா திமுக காரங்களையும் எல்லா துறையிலையும் அந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வச்சிருப்பார். எல்லா இடத்துலையும் அரசு அதிகாரிகள் வந்து மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் அத்தனை குடும்பமும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடும். அது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தார் கலைஞர். இன்னைய வரைக்கும் அவர் போட்டு வச்ச அஸ்திவாரம் தான் இப்போ வரைக்கும் ஓடுது. இது ஸ்டாலின் அவர்களோட திறமையாலேயோ இல்லை உதயநிதி அவர்களாலே கிடையாது, கலைஞர் அவர்கள் போட்டு வச்ச அஸ்திவாரம் அது. அப்போ இதெல்லாம் தெரியாமல், இதெல்லாம் நீங்கள் படிக்காமே சிஎம் வந்துட்டீங்களா? சும்மா விசில ஊதிக்கிட்டு 4 ரீல்ஸை போட்டால் அது பண்ணான்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த அரசு நிர்வாகம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு துறையில் இருக்கிறவங்கலாம் திமுக காரங்க தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்கன்றது கூட தெரியலையா விஜய் அவர்களுக்கு? அப்போ நீங்கள் அப்பாவியா இன்னைக்கு வந்து முடிச்சுட்டு நிற்கிறீங்க. என்னடா இவங்க வச்ச ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படி மாதிரி கண்ணி வெடியில் காலை வச்சவங்க மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.